දැන් එදා චෝදනා කරේ රාජපක්ෂලටනේ. නාමල්ගේ අයිස් ෆැක්ටරියක් තියෙනවකෝ නුවරඑළියේ. අද වෙනකන් අයිස් ෆැක්ටරිය තියෙන තැනක්වත් ඉඩම තියෙන තැනක්වත් ෆැක්ටරියක්වත් නැහැ. තව මිද්දෙනියේ තියෙනවා කිව්වා රාජපක්ෂලා ගෙන ආපු අයිස් කන්ටේනර් දෙකක්. හැබැයි පැන්නේ වරායි. அன்று ராஜபக்ச குடும்பத்தினருக்கு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். நுவரெலியாவில் நாமல் ராஜபக்சவிற்கு ஐஸ் தொழிற்சாலை ஒன்று இருப்பதாக தெரிவித்தார்கள். தற்போது வரைக்கும் தொழிற்சாலையோ அல்லது தொழிற்சாலை அமைந்துள்ள இடமோ எங்கு இருக்கின்றது என்று தெரியவில்லை. மித்தனியவில் ஐஸ் கொள்கலன் 2 காணப்படுவதாகவும் கூறினார்கள். அதன் பின்னர் ராஜபக்சர்கள் குடு வர்த்தகர்கள் என தெரிவித்தனர். மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்தவர்கள் தனது வீட்டிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அனுராதபுரத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு குடு விற்றவர் ஒருவர் அரசாங்கத்தில் உள்ள ஒருவரின் மனைவியாகும். அதனை பிடிக்க சென்ற போலீஸ் உத்தியோகத்தரையும் தாக்கினார்கள். உண்மையில் அரசாங்கத்தில் உள்ள எவரையும் கைது செய்ய முடியாமையினால் நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். போலீஸ் மா அதிபருக்கு வெட்கம் இல்லையா? போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் இந்த அரசாங்கத்திற்காக தொடர்ந்தும் ஆதரவளிப்பதற்கு வெட்கம் இல்லையா என்று கேட்க விரும்புகின்றேன். நாங்கள் பார்த்து கொண்டுள்ளோம். எங்களுக்கு உகண்டாவில் பணம் இருப்பதாக தெரிவித்தனர். ஆகையினால் தற்போது அதனை கொண்டு வந்தால் மிகவும் நன்மையை தரும் அல்லவா? ராஜபக்சர்களாக இருக்கலாம் அல்லது ஏனையவர்களாக இருக்கலாம். வெளிநாடுகளில் பணம் சேமித்து வைத்திருந்தால் தயவு செய்து அதனை நாட்டிற்கு கொண்டு வாருங்கள். இதனை விட ஒரு சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. அதற்கு நாங்களும் உதவியை வழங்க தயாராக இருக்கின்றோம். போலீஸ்மா அதிபர் இதனை விட அவரின் பக்கம் அவதானத்துடன் செயல்பட வேண்டும். போலீசாருக்கு தாக்கும் தரப்பினருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றமையானது வெட்கமற்ற செயலாகும். விடுதலை புலிகள் தற்போதும் இயங்குவார்களாயின் தனது பக்கத்தை நிராகரித்துவிட்டு புலிகளிடம் சென்று சரணடைந்து விடுவார்கள். පොලිස්පතිවරයා පොලිසිය ගෞරවය ගැන මීට වඩා සැලකිලිමත් වෙන්න ඕනේ. ඒකයි මම අහේ පොලිස්පතිවරයා ලැජ්ජ නැද්ද කියලා තවදුරටත් මේ ආණ්ඩුවට කඩ යන්න. තමන්ගේ නිලධාරීන්ව පාරේ ඇදලා අරගෙන ඩියුටි ඔෆ් වෙලා ගෙදර යනකොට කන්ට ගහන්න පුළුවන් මන්ත්‍රීවරුන් ආරක්ෂා කරන්න පුළුවන් නම් පොලිස්පතිවරයාට තමන්ගේ පොලිසිය නිලධාරියා නැතුව ඉතින් එහෙව් පොලිස්පතිවරයෙක් යුද්ධ කාලේ මිටිය නම් හිතා ගන්න පුළුවන් නේ. LTT එක පැත්ත ගනි අනිත් පැත්ත අතහැරලා දාලා.